வணக்கம். லாஸ்ட் வீடியோல வெப்சைட்ல எப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலான்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண வீடியோவை எந்த ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். நார்மலா வெப்சைட்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணோம்னாலே அது வீடியோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவோட ஃபைல் ஃபார்மேட் எல்லா வெப் ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணாது. வீடியோ ஃபைல் ஃபார்மேட் MP4, WebM, OGG இந்த 3 ஃபைல் ஃபார்மேட்டை தான் எந்த ஒரு வெப் ப்ரௌசரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும். ஆனா அதுலயும் சில ப்ரௌசர்ஸ் சில ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப் ப்ரௌசர் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணாம போச்சுன்னா நம்மளால நம்ம வெப்சைட்ல வீடியோ கிரியேட் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணியும் வெப்சைட்ல வீடியோ கிரியேட் பண்ண சோர்ஸ்ன்ற ஒரு டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சோர்ஸ்ன்ற டேக்ல மல்டிபிள் ஃபைல் ஃபார்மேட் வீடியோ அண்ட் ஆடியோ கிரியேட் பண்றதுக்காக இந்த டேக் நம்ம யூஸ் பண்றோம். இதுல நம்ம வீடியோ டேக் 3 ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய வீடியோவை தான் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 3 ஃபைல் ஃபார்மேட் வீடியோவும் இந்த சோர்ஸ்ன்ற டேக் குள்ள நம்ம கொடுப்போம். இந்த சோர்ஸ்ன்ற டேக் வீடியோ டேக் குள்ள இருக்கணும். இதுல டைப்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம எந்த ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது இந்த ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணல. ஸோ அடுத்த ஃபைல் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டைப்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்குறோம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவை எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணியும் வெப்சைட்ல கிரியேட் பண்ண இந்த சோர்ஸ்ன்ற டேக் நமக்கு யூஸ் ஆகுது. நம்ம நார்மலா வீடியோ டேக் யூஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ நம்ம கொடுப்போம். இந்த வீடியோவை நான் இப்போ என்னோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் பார்க்குறேன் அந்த வீடியோ எனக்கு ரன் ஆகுதான்னு. எனக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ இதே வீடியோவை நான் வேற ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்க்குறேன். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல நான் ஓபன் பண்றேன். எனக்கு அந்த வீடியோ இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ப்ளே ஆகல. ஏன்னா இது WebM ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய வீடியோ. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் MP4 ஃபைல் ஃபார்மேட்ல இருக்க வீடியோவை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம கிட்ட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்தா நம்மளால நம்ம அவைலபிளா வச்சிருக்க ஃபைல் ஃபார்மேட்டை நம்மளால ரன் பண்ண முடியாது. ஆனா நம்ம வெப்சைட்ல கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவை எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு சோர்ஸ்ன்ற டேக் நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல கிரியேட் பண்ண இந்த வீடியோ டேகை நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 வீடியோ டேக்கும் நடுவில் நான் பிரேக்ன்ற ஒரு லைன் பிரேக் கொடுக்குறேன். நமக்கு இந்த 2 வீடியோக்கும் நடுவில் சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். இந்த 2 வீடியோ டேக்கும் நடுவில் நான் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த டேக்குள்ளே தான் நான் சோர்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்கணும். அப்போ தான் என்னோட வெப் ப்ரௌசரில் நான் எந்த ஒரு வீடியோ கொடுத்தாலும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். கொடுத்துட்டு நான் இங்கே சோர்ஸ்ன்ற டேக் கொடுக்கறதுனால நான் என்ன வீடியோ கொடுக்க போறேனோ அந்த சோர்ஸ்ன்ற வீடியோவை நான் இந்த வீடியோ டேக்லேருந்து எடுத்துட்டு சோர்ஸ்ன்ற டேக்குள்ள இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் கொடுத்துடுவேன். இது கூட டைப்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் நான் ஆட் பண்ணிப்பேன். இது நான் கிரியேட் பண்ணுறது ஒரு வீடியோ. ஸோ அதனால நான் வீடியோன்னு மென்ஷன் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய வீடியோ WebM ஃபைல் ஃபார்மேட். ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நான் இன்னும் 2 வீடியோ கிரியேட் பண்ணோம். ஏன்னா மொத்தம் 3 ஃபைல் ஃபார்மேட் தான் எந்த ஒரு வெப் ப்ரௌசராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் ஃபார்மேட் வீடியோ கொடுத்துருக்கேன். செகண்ட் MP4 அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட் வீடியோவை கொடுத்துக்கிறேன். டைப்லையும் போய் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து OGGன்ற ஃபைல் ஃபார்மேட் அதையும் நான் கொடுத்துக்கிறேன். டைப்லையும் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் கொடுத்துட்டு
இங்க நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வீடியோவோட நேம்லாம் வந்து என்னோட HTML ஃபைல் வந்து நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த வீடியோலாம் இருக்கு. ஸோ அதனால வெறும் நேமை மட்டும் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைலை நம்ம ஓபன் பண்ணலாம். இது நம்ம லாஸ்ட் வீடியோல கிரியேட் பண்ண வீடியோ டேக். இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து இதுதான். நான் வந்து இத சோர்ஸ்ன்ற டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல 3 டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து குரோம் யூஸ் பண்ணி தான் வெப்சைட் வந்து கிரியேட் பண்றேன். குரோமை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபைல் ஃபார்மேட் வீடியோவா இருந்தாலும் அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்க WebMன்ற ஃபைல் ஃபார்மேட்டே சப்போர்ட் பண்ணிருக்கு. இதை நான் வேற ஏதாச்சும் ஒரு வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித்ல Avast Secure Browser இருக்கு. நான் கிளிக் பண்றேன். Avast Secure Browser வந்து எனக்கு ஓபன் ஆயிட்டு இருக்கு. இதுலயும் நான் கிரியேட் பண்ண அந்த வீடியோ வந்து எனக்கு ப்ளே ஆகுது. இப்போ நம்ம வேற ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதே HTML ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் கொடுத்து அல்ல மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் கொடுக்குறேன். இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ன்ற ப்ரௌசர்லயும் நான் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ வந்து எனக்கு ப்ளே ஆகுது. அடுத்து அதே HTML ஃபைல்ல நான் ஓபன் வித்ல போய் குரோமியம்ன்ற ப்ரௌசரை ஓபன் பண்றேன். இந்த ப்ரௌசர்லயும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து நமக்கு ப்ளே ஆகுது. ஸோ இந்த சோர்ஸ் டேக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவை எந்த ஒரு வெப் ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணி வெப்சைட்ல நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த சோர்ஸ்ன்ற டேக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் கிரியேட் பண்ணிருக்க இந்த வீடியோவில் இன்னும் என்னென்ன ஆட்ரிபியூட்லாம் யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். நான் வந்து இந்த வீடியோட ஓப்பனிங் டேக்ல மியூட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இதை கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் இந்த வீடியோக்கு தான் மியூட்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்தேன். ஸோ எனக்கு இந்த ஆடியோவோட ஸ்பீக்கர் வந்து மியூட் ஆயிடுச்சு. நான் இப்போ ப்ளே பண்றேன். வீடியோ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த வீடியோவோட சவுண்ட் வந்து எனக்கு மியூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்பேஜில் எப்போ கொடுப்போம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ கொடுத்து அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக நம்ம வேற ஏதாச்சும் கான்வர்சேஷன் வந்து ஆடியோ மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மியூட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ என்னோட HTML டாக்குமெண்ட்ல நான் வந்து பிரேக் லைன் வந்து கொடுக்குறேன். ஆடியோ டேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஆடியோ டேக் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதில் ஆடியோ ஓப்பனிங் டேக்ல சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல நான் வந்து டெஸ்க்டாப்ல audio.oggன்ற ஒரு ஆடியோ வந்து வச்சிருக்கேன். HTML ஃபைல் எங்க இருக்கோ அதே இடத்துல இருக்கிறதுனால நான் வெறும் நேமை மட்டும் இங்க கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஆடியோவை பாஸ் பண்ணி ப்ளே பண்ற ஆப்ஷன் வந்து தேவை. ஸோ அதனால நான் கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து நான் கிரியேட் பண்ண ஆடியோ வந்து எனக்கு கீழே டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோ டேகை வந்து நான் ப்ளே பண்றேன். எனக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். நான் வந்து இதில் மியூட்டர் கொடுத்ததுனால இதோட சவுண்ட் வந்து எனக்கு மியூட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆடியோ வந்து நான் இப்போ ப்ளே பண்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்சைட்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ கொடுத்து அந்த வீடியோவுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஓனா வந்து ஆடியோ கிரியேட் பண்ணியோ இல்லை வேற ஏதாச்சும் ஆடியோ வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வீடியோவை மியூட் பண்ணிட்டு தனியாக நம்ம ஆடியோ கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவுக்கு ரிலேட்டடாக இந்த ஆடியோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். வீடியோ டேகை வந்து இப்படி ஆடியோ டேக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். இது இல்லாமல் நான் கொடுத்துருக்க இந்த வீடியோக்கு மேலே எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து மூவிங்லேயே இருக்கணும். ஸோ அதனால நான் வந்து மார்க்யூ டேக் வந்து ஆட் பண்ணுறேன். மார்க்யூ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். மை ப்ரோக்ராமிங் லைனே டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு
ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப் பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த மார்க்யூ டேக்ல நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு மூவிங்லேயே இருக்கு. ஆனால் எனக்கு கரெக்டாக இந்த இமேஜ் வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கு இந்த வீடியோ டேக்ல நான் வித் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்றத பார்க்குறேன். எனக்கு நான் 50% கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மார்க்யூ டேக்லையும் போய் வித் வந்து நான் 50% கொடுத்துக்கிறேன். நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த மார்க்யூ டேக்ல போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து கரெக்டாக 50%லேருந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட்டை பற்றி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மார்க்யூ டேக்ல வந்து நான் கலரிங்ஸ்லாம் வந்து கொடுக்குறேன். அதுக்கு ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஸ்டைல் கிரியேட் பண்ணேன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 30 பிக்சல் வேணும். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்ம HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் கொடுத்துருந்தோம். பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நம்ம வெப்சைட்டில் நம்ம ஏதாச்சும் வீடியோ கொடுக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுக்கக்கூடிய வீடியோவை வந்து சவுண்ட் வந்து நமக்கு வந்து வேற மாதிரி வேற ஏதாச்சும் கான்வர்சேஷன் பற்றி சொல்லணும்னா அப்போ அதை மியூட் பண்ணிட்டு நம்ம ஆடியோ டேக் கிரியேட் பண்ணி இந்த வீடியோவையும் ஆடியோவையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம வீடியோ ப்ளஸ் ஆடியோ கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். வீடியோ மட்டும் நம்ம இந்த மாதிரி ஹாஃப் போர்ஷன் மட்டும் இமேஜஸ் வீடியோஸ் இதை பற்றி தான் நம்ம சொல்லலாம். ஹாஃப் போர்ஷன் வந்து டெக்ஸ்ட், கம்பெனியோட சப்டைட்டில்ஸ், கம்பெனி அட்ரஸ் இதை பற்றிலாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம வந்து இந்த வீடியோ ஆடியோ டேக்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. நான் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஆட்டோ பிளே அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த ஆட்டோ பிளே வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த வீடியோ பேக்ரவுண்டில் ரன் ஆகும். நான் இதில் கண்ட்ரோல் கொடுத்ததுனால எனக்கு என்னோட வெப்சைட்டில் அந்த ப்ளே பண்ணி பாஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். லூப்பர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கண்டினியூஸாக அது வந்து ரன் ஆகும். நான் இப்போ இது மூணுமே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் வந்து முதல்ல இருக்க வீடியோவுக்கு தான் ஆட்டோ பிளே கொடுத்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து எனக்கு ரன் ஆகுது. ஸோ நம்ம ஆட்டோ பிளேன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த வீடியோ வந்து நமக்கு ரன் ஆகும். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சில வீடியோ மட்டும் நமக்கு நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே ரன் ஆகணும்னா நம்ம இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கமெண்ட் டேக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த வீடியோ கீழே நம்ம ஒரு ஆடியோ கொடுத்தோம்ல இந்த ஆடியோ டேக் முன்னாடி நான் வந்து கமெண்ட் டேக் வந்து கொடுக்குறேன். கமெண்ட் டேக் ஓப்பன் பண்ணி எக்ஸ்க்ளமேட்டரி டேஷ் டேஷ் கொடுத்த உடனே எனக்கு வந்து அதுக்கப்புறம் வர எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து அது க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகுது. இந்த கமெண்ட் டேக் வந்து நான் எங்கே முடிக்க போகிறேன்னா இந்த ஆடியோ டேக் எங்கே முடியுதோ அதுக்கு பின்னாடி நான் முடிக்க போகிறேன். நான் டேஷ் டேஷ் கொடுத்துட்டு கமெண்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ டேக் மட்டும் எனக்கு வந்து என்னோட வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆக வேண்டாம். ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு மட்டும் கமெண்ட் டேக் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நான் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு வந்து அந்த ஆடியோ டேக்கே இல்லை. ஸோ நம்ம ஃபியூச்சரில் நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இந்த கமெண்ட் டேக்கை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு திரும்பவும் அந்த ஆடியோ டேக் வந்துடும்.
ஸோ இதுக்காக நம்ம கமெண்ட் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு நம்மளோட வெப்சைட்ல சோர்ஸ்ன்ற டேக் யூஸ் பண்ணி எப்படி வந்து எந்த ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணினாலும் நம்மளோட வெப்சைட்ல வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்த்தோம். இதுல ஆட்டோ பிளே, மியூட்டட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்த்தோம். இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆடியோ, வீடியோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வெப்சைட்ல வேற மாதிரி எப்படி நம்ம கிரியேட்டிவா வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு HTML tags பத்தி பார்ப்போம். Thank you.